இந்த படம் வந்து இந்தியன் மார்க்கெட்டை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிங்க சொல்லுவேன். ஏன்னா நாளைக்கு தான் வந்து யூஎஸ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஜூலை 31. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஜூலை 30 வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் சினிமா வைஸ் பார்க்குறப்போ இந்த படம் வந்து இந்தியன் மார்க்கெட் எவ்வளோ இருக்க ஒரு ஹாலிவுட் படத்துங்கிறத நல்லாவே ஹைலைட் பண்ணி சொல்லுது. ஸோ கம்மிங் டு த டிக்கெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 45 crores வந்து ப்ரீ புக்கிங்லேயே இந்த படம் வந்து இந்தியாவில் கலெக்ட் ஆகிருக்கு. ஒரு மேசிவ் ஓப்பனிங் வந்து இந்த படத்துக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் வந்து நல்ல ஒரு ஹிட்டு. அதோட ஃபாலோ அப்பாக தான் இந்த படத்தில் வந்து பீட்டர் பார்க்கருக்கு வந்து அவருக்கு ஒரு ஒரு புது சாப்டராகவே இந்த படம் வருது. ஸோ இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்தியன் ஆடியன்ஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம பார்க்க முடியுது. வந்து இந்த படத்தை வந்து சோனி பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கொலாபரேஷன் வித் மார்வல் ஸ்டுடியோ எல்லாருக்கும் தெரியும் எம்சியூ. பீட்டர் பார்க்கருக்கான எம்சியூ வந்து இந்த படம் கிரியேட் பண்ணுது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சூப்பர் ஹீரோ படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு யங் மேன் ஃபேஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட எஜுகேஷன், அவர் லாஸஸ், மீன்ஸ் லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு தீமேட்டிக்காக இந்த படத்தில் வந்து அவரோட கேரக்டர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து அவங்களோட இது முன்னாடி இருந்த ஒரு ப்ரீவியஸ் படமான நோ வே ஹோம்லேருந்து அந்த அந்த ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த படத்துக்கு. முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த படம் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு ஓப்பனிங்கும் இருக்குது. 45 crores சும்மா கிடையாது. அது பிக்கஸ்ட் ஓப்பனிங் தான் சொல்லணும் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ பார்க்கலாம் இது எப்படி இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து இந்த படத்தோட அஃபிஷியல் கலெக்ஷன்ஸ்லாம் வந்துடும். எனிவே இந்த வந்து ஒரு பீட்டர் பார்க்கறோட எம்சியூ அப்படிங்கிறத விட இன்னும் இதுக்கான ஒரு ஒரு பார்ட்ஸஸ் வந்து நல்ல ஒரு ஹெவியாக ரிசீவ் பண்ணுறதுக்காகவே இந்த படம் வந்து தீம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி ஓடுங்கிறத பொறுத்து தான் இது அதுக்கு அடுத்தடுத்து சீக்வன்சஸ்லாம் அவங்க ரெடி பண்ண முடியும். ஸோ இது வந்து குளோபலாகவே இந்த படத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க.